திமுக ஆட்சி வந்தாங்கிறதுனாலே ஒரு அப்படித்தான் சொல்ல வேண்டிய நிலை. ஏன்னா இவங்க ஆட்சியில் வந்ததுலேருந்து இந்த திமுக மட்டும்தான் கட்டவிழ்த்து விடப்பட்டது அப்படிங்கிற சொல்ல காரணம், ஒரு சில பகுதியில் இருக்கிற காவல்துறை ஜாதி வெறி பிடிச்ச அதிகாரிகள், நீதியான அதிகாரிகள் இல்லை. அரசியல் தலையீடு இருக்கோ இல்லையோ அவங்கள போலீஸை திறந்து விட்டுறாங்க. அவங்க தன்னிச்சையாக என்ன வேணாலும் செய்கிறாங்க. இதான் உங்களுக்கு தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு உங்களுக்கு யார் பவர் கொடுத்தது? காவல்துறை சட்டம் அப்படி சொல்லலையே, நீதிமன்றம் அப்படி ஒன்றும் உங்களுக்கு நீதி எழுதலையே. இப்போ நீதிமன்றம் அவங்க சொல்லதை கேட்குதுன்னு சொன்னால் அப்போ நீதி செத்து போச்சுன்னு தானே அர்த்தம். நீதியை நிலைநாட்டக்கூடிய நீதிபதிகள் நேர்மையாக இருந்தால் இந்த சம்பவங்கள் நடக்காது. ஒரு சில நீதிபதிகள் கண்டிக்கிறாங்க, அதோட அவங்க கண்டனத்தோட போயிடுறாங்க, இல்லாட்டா அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாங்க. நீதியை நிலைநாட்டக்கூடிய காவல்துறை நீதியை நிலைநாட்டுதான் இல்லவே இல்லை. அதுதான் சொல்லுவேன். நல்ல அதிகாரிகள் சர்வே பண்ணணும், அவங்க மக்களுக்கு சேவை செய்யணும்னா அவங்கள டம்மி போஸ்ட் போட்டு டம்மி ஆக்கிடுவாங்க. ஒழுங்காக வேலை செய்ய அதிகாரம் வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு யார் ஜாலரா போட்டு அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கானோ அவங்களுக்கு மட்டும்தான் செலவு பண்ணும். அதனால தான் நீதி செத்து போச்சுன்னு சொல்ல வரேன்.